காலங்காத்தால நம்ம முத்துப்பாண்டிக்கு தனலட்சுமி ஃபீட் பண்ணலான்னு வந்தேன். வந்து பார்த்தா ஒரே ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா தனலட்சுமியோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் லீக் ஆகுது. சரி இப்படியே விட்டால் நம்ம தனலட்சுமி மண்டையை போட்டோம்னு சொல்லிட்டு தனலட்சுமியை சேஃபாக தூக்கலான்னு பார்த்தா தனலட்சுமி பொண்ணை தொட்டால் ஒன்றை விட மாட்டான். அதே வைப்பில் என்ன அட்டூழியம். சரி இருந்தாலும் அழகாக ஸ்லூலாக மெதுவாக தனலட்சுமியை தூக்கிட்டு அப்படியே நம்ம சேஃபாக தண்ணி பிடிச்சி வச்சுருந்தோம். நல்ல தண்ணியாக பிடிச்சி வச்சுருந்த டப்பில் கொண்டு சேஃபாக விட்டுட்டோம். விட்டாலும் விட மாட்டேன், அவங்கள கடிச்சாலும் கடிக்கான்னு சொல்லிட்டு வலையப்பட்டு தாறு மாற கடிக்குது. ஆனாலும் சரி தனலட்சுமி சேஃபாக இறக்கி விட்டோம். அப்போ தான் நம்ம பெறணும் சைஜும் சரி போவோம் மீன் பிடிப்போம் முத்துப்பாண்டிகை ஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் மட்டும் கிளம்பிட்டோம். சரி ஆனாலும் 4வது ஒருத்தன் நானும் வர மாதிரி தலை தூக்கணும். அவனை கலத்தி விட்டுட்டு நாங்கள் 3 பேர் மட்டும் ஃபஸ்ட்டு இன்டர்லாக்கில் தொடங்கின ரோடு அப்படியே போயிட்டு பழைய ரோடில் அடுத்து புதிய இன்டர்லாக் ரோடு அதுலேயும் அப்படியே போயிட்டோம். சரி கொஞ்சம் போய் பார்த்தா அடுத்து மண் ரோடு சிமெண்ட் ரோடு வரிசையாக ரோடு மட்டும் மாறுது தவிர ஸ்பாட் வரல. சரி அப்படியே ஸ்பாட்டை ரீச் பண்ணிட்டோம். அப்போ நம்ம அண்ணாச்சி நான் தான் மீனை பிடிக்க சொல்லி கவரில் மீனை பறக்கிறேன்னு சொல்லிட்டு சைஜும் ரெடி ஆகிட்டேன். குளத்தில் பார்த்தா பல அழகான மீன்கள் சைஜும் ஆரம்பிச்சுன்னா பிடிக்காது. நாங்கள் பிடிச்சிட்டு பார்த்து ஒரு குட்டி பையன் வந்து அண்ணா நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ண சொல்லிட்டு அவனுக்கு கையில் கவர் கொடுத்த ராசியான்னு தெரியல. எங்களுக்கு நிறைய மீன் கிடச்சி விரால் குஞ்சு சாணா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட மீன் கிடச்சி நமக்கு தாராளம் மீன் கிடச்சி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே அந்த மீன்களை எல்லாம் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் விட்டு பார்த்தா சப்பா இவ்வளோ மீன் பிடிச்சோம்னு எங்களுக்கே ஒரு ஆச்சரியம். நிறைய மீன் இருக்குல்ல, இதனாலே நம்ம தனலட்சுமி ஃபீட் போட்டுடலாம்.